வாங்க நம் பயணம் தொடங்குவோம். நண்பர்களே, நாம் இப்பொழுது அபுதாபியிலிருந்து அலைன் வைல்ட் பார்க் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே பாலைவனத்தையும் பாலைவன சோலைகளையும் கண்டு ரசியுங்கள். இங்கிருந்து 170 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. சுமார் 1 மணி நேரம் 35 நிமிடம் பயணம் செய்தால் நாம் அந்த வைல்டு பார்க் சென்று அடைந்து விடுவோம். இதுதான் அலைன் வைல்டு பார்க் என்ட்ரன்ஸ். நுழைவுச்சீட்டு எடுத்துதான் உள்ளே செல்ல வேண்டும். இங்கே தற்சமயம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மிகவும் கடினமாக உள்ளது. نتمنى لكم زيارة جميلة ونتطلع لاستقبالكم مجددا. ஒளிபரப்பு செய்கிறார்கள். Kindly apply social distancing of no less than 1.5 meters during your tour today. And don't forget to sterilize your and your children's hands. We hope that you have a wonderful visit and look forward to seeing you again. இது போன்ற பகி என அழைக்கப்படும் வாகனங்கள் உள்ளன இந்த பூங்காவை சுற்றி பார்ப்பதற்காக. 1968ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இப்பூங்காவானது பல கட்டங்களாக மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 400 ஹெக்டேர்ஸ், அதாவது 1000 ஏக்கர்ஸ் பறந்து விரிந்து கிடக்கிறது. 4000க்கும் மேற்பட்ட விலங்குகள் இங்கே உள்ளன. அனைத்து விலங்குகளையும் படம் பிடித்து காட்ட இயலாது. மேலும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் உள்ள அழகான காட்சிகளை மட்டும் உங்களுக்கு அளிக்கிறேன். இங்கே பாருங்கள், அழகான அன்னப்பறவைகள் குளியல் போடும் காட்சியை கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. இந்த கடுமையான வெயிலின் தாக்கத்தை தீர்க்க அழகாக குளியல் போட்டுக்கொண்டிருக்கிறது. 38 டிகிரிக்கு மேல் உள்ளது தற்சமயம். இங்கே வெப்பநிலையும் அதன் தாக்கமும் கொஞ்சம் அதிகமாகத்தான் உள்ளது. அழகான குளியல் காட்சியை கண்டுகொண்டே இருக்கலாம் போல உள்ளது. ஆனால் மற்ற இடங்களையும் உங்களுக்கு காட்ட விரும்புவதால் இங்கிருந்து நகர்ந்து செல்கிறேன். குளியல் போட்டு முடித்த மேலும் அன்னப்பறவைகளை பாருங்கள். இங்கே இருப்பது நீர் யானை. இது தரை மட்டத்திற்கு கீழே அமைக்கப்பட்ட ஒரு அரங்கமாகும். மேலும் உங்களுக்கு அடுத்த காட்சிக்கு செல்கிறேன். இங்கே வெகு தொலைவில் ஒரு விலங்கு தெரிகிறது, தெளிவாக தெரியவில்லை. காட்டு ராஜாவாக இருக்கலாம். ஆம், சிங்கிளாக வருகிறது. சிங்கமேதான். காட்டில் பல மிருகங்களை வேட்டையாடி திரிந்த இந்த ராஜாவானது இங்கே சோகமாக உள்ளது காட்சி அளிக்கிறது. சிங்கம்தான். மேலும் உங்களை அடுத்த காட்சியானது அருங்காட்சியகம். இங்கே முதலில் கைகளை சானிடைஸ் செய்ய வேண்டும். கொரோனா விதிமுறைகள் கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டும். இந்த அரங்கமானது பழங்கால அரபு மக்களின் பண்பாடு, வாழ்க்கை நிலை, அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் விலங்குகள், உடைகள் பலதும் அருமையான நவீனமயமாக்கப்பட்ட முறையில் உள்ளது. அவர்களின் உடைகள் மற்றும் பயன்படுத்திய நீர்நிலைகள், எவ்விதமான நீர்நிலையை பயன்படுத்தியுள்ளார்கள், இவர்களுடைய பழங்காலத்தில் பயன்படுத்திய கிணறு காட்சியளிக்கிறது. நீரின் முக்கியத்துவத்தை குறிப்பதற்காக வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Do not waste water ever if you stand. நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. மேலும் இங்கே அமைக்கப்பட்டுள்ள பறவைகள், விலங்குகள் அனைத்தும் இயற்கையான விலங்குகள் போல காட்சியளிக்கிறது. ஒட்டகத்தை பாருங்கள், அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஒட்டகத்துடன் ஒட்டக குட்டியும் உள்ளது. பாருங்கள்,
இவர்களது முக்கியமான தொழில் மீன்பிடி தொழிலாக இருந்திருக்கிறது. பயன்படுத்தப்பட்ட வலைகள் மற்றும் முறைகளை இங்கே காணலாம். இந்த வகையான மான்கள் இங்கே நிறைய வாழ்ந்திருக்கிறது மற்றும் மேலுமுள்ள பல விலங்குகளின் உருவங்கள், அதன் குறிப்புகள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டுள்ளது. அரபியிலும் ஆங்கிலத்திலும் தெளிவாக விளக்கி எழுதியுள்ளார்கள். இப்பொழுது கொரோனா காலம் என்பதால் அதிகமான மக்களை இங்கே காண முடியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் உள்ளார்கள். பல இடங்களில் சிறு சிறு விலங்குகளும் அழகாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மண்ணில் வாழும் சிறு உயிரினங்களையும் இவர்கள் மிக அழகாக இதுபோன்று காட்சி அளிக்கப்படுகிறது. பாலைவனங்கள், இங்கே ஒரு முயல் காட்சி அளிக்கிறது பாருங்கள். இதை இந்த லென்ஸ் வழியாகவும் நெருங்கி பார்க்கலாம். நண்பர்களே, இந்த காட்சியை இத்துடன் நிறைவு பெற உள்ளேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.